எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026ஆம் ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே ஐஎன்எஸ் தூனாகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதக் மற்றும் ஐஎன்எஸ் அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாதிலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாசப் பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே,
என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்லத் திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டுமக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகி இருக்கிறது. இங்கே நாந்தேடின் பஹாதுர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்குப் பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிர்ஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு
கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விபரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விபரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்தக் கதைகள், சோகக் கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது. ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்கத் தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களைப் பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டி விடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த 2 மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு
கால்பந்தாட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை, கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை
டிஜிட்டல் மயமாகச் செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களைச் சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்ட காலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கிலச் சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கிலச் சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்தத் தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப் போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது.
இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேட்பாளங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேட்பாளங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டுமக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளைப் பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறிச் செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்படத் தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியன்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும்
இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தாம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.